ஜீவி நம்மளை பேச விட மாட்டாரு. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷன்ல வந்து போயிடுவாரு. வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. சுதாகர் காரு மேம். அனைவருக்கும் வணக்கம். It's very difficult for me to come and speak on stage. செட்டில் பேசுகிறது தான் எனக்கு வரும். பட் இன்னைக்கு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. பிகாஸ் எனக்கு வந்து ஜிவி 20 இயர்ஸாக தெரியும். அண்ட் ஜிவி வந்து அன்னிலேருந்து இன்னி வர ஒன்றே தான் சொல்லிட்டு இருப்பாப்புல. I want to do a certain thing na, I want to do a certain thing. அது நான் பேஷனட்டாக பண்ணணுன்ற அந்த சினிமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேறு யாருக்கிட்டையும் நான் பார்க்கல. நாட் அட் சச் எ யங் ஏஜ். அண்ட் அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சிட்டான். மெனி டைம்ஸ் வென் ஹி ப்ரொடியூசஸ் ஆர் வென் ஹி டஸ் மியூசிக் சே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லுவான், செய்வான். எனக்கு இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில் வரும்போது எவ்ரிபடி இஸ் லைக் சம், ஐ திங்க் மீன் மீடியன் ஏஜ் மஸ்ட் பி 25 years old. I felt like an old lady, which I am. So I see the energy here. I love Kamal's work. It's extraordinary. And I love Gokul's work. I was just telling them. And Rasa is fantastic. And வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, because I think this film's passion is what makes this film. And I see the passion in everybody here. All the very best and congratulations. And Parallel Universe Pictures is GV home production, என் home production மாதிரி. So all the very best. Thank you so much, ma'am, for coming today. It means a lot to all of us. Works that you're doing with so much of heart, with different backdrops. I'm happy that you've come to support this film and my friend. And வெற்றிமாறன் சார், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஓமே கடவுளே டிராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ. அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தேன். உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் அ ஃபிலிம் ப்ரொடியூசர், எவ்ரி திங் யூஆர். அண்ட் யூஆர் அ கிரேட் சேல்ஸ்மேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்க வேலை இல்லை சார். ஐம் ஸோ கிளாட் தட் என்ன உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட். உன்னோட ஒய்ஃப்க்கு, பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீ இவ்வளோ இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி காமாக இருக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for மாட்டிட்டீங்க. அதாவது நானே கடைசியில இன்னொரு தடவை வந்து இதை சொல்லலான்னு இல்ல சொல்ல வேண்டியது நீ சொல்லலடா, எனக்கு சொல்லலடாங்க. நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நீ சொல்லலன்னு சொல்லிட்டேன். திவ்யா, நானே சொல்லலான்னு இருந்தேன், நம்பிடாத. Very happy for you. And present media, நீங்கள் டிராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட். அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே. நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையும் இட் ஹஸ் சேஞ்ச் மை லைஃப், ரைட் ஃப்ரம் ஹோம் கடவுளே. நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதையே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நான் சார் வணக்கம், வெற்றி சார், மற்ற எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வத், வாழ்த்துக்கள். ஜிவி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர நம்பிக்கையோட, அவர் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர எனர்ஜியாகவே இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே அந்த விஷுவல்ஸை காட்டி, ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த படத்து மேலே அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறது ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்புறம் கிரியேட்டர்ஸை நம்புறது.
கான்செப்டை நம்புறது. ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து செம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன், விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன். இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னன்னா, அவர் வந்து வேற எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அவரோட போஸ்டரை காட்டுவார். அவர் வீடியோ நான் பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம், ரொம்ப நாளா விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட், அப்புறம் என்னன்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமா இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜீவி நம்மளை பேச விட மாட்டாரு. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷன்ல வந்து போயிடுவாரு, இப்படிதானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது, அப்புறம் வந்து சிச்சுவேஷனை இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளிய சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜிவியை பாக்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதா, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுல இருந்து வெளியே வராது. அது எழுத்தாவும் எழுத முடியாது. அது எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனா வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தாரு. நேற்று கூட வந்து வேட்டுவம் பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசா சொல்லல, ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேல அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசா நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதே இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்ல இருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனா நீங்க வந்து டெக்னிக்கலா பயங்கர எக்யூப்டா ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்க வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவா இருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரு. அண்ட் வந்து
இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அண்ட் திவ்ய பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இதுல நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் மூர்த்தி சார் செம நல்லவர், செம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டா வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பாக்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்ட படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டர்ல நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்துல வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தயாரிப்புல சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ற படங்கள் நிச்சயமா ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமா இருக்கு. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க பிஸி ஸ்கெடியூல்ல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் ஜிவி. ஜிவியோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான். எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. ஹி இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க். வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்குது, இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி he said எனக்கு போர் அடிக்குது, I want to act. அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே அப்படின்னா, இல்லை ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து எஸ் இல்லை, ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. which means the experiences of being an actor has contributed to him being a better composer. அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கத்துக்கிறதுக்கு ஓப்பனா இருக்காரு. அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், த வே ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், இவால்வ்டு. எவ்வளோ கம்ஃபர்டபுளா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ள இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, விட்டு ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்றோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்றோம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்றேன். ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யாரு டைரக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பரா இருக்கு, நான் பண்றேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் தட் யூ செட்?
அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம். சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹி டஸ், த கன்விக்ஷன் ஹி ஹாஸ் டு டூ அ ஃபில்ம் லைக் தட். அண்ட் அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு அதுல எல்லாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனா ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ள போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்ட் அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேற வந்துச்சு. மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கும். நான் யோசிக்கிறேன், படத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க. மொத்த பட்ஜெட் இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா, பயங்கரமா இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்ல எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. அதுல மழையை போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணி இதுல நடிக்கிறது வந்து உண்மையிலேயே கஷ்டமா தான் இருந்தது. பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் வி ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசரா அண்ட் ஒரு ஆக்டரா ஒரு கம்போசரா ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டைரக்டர். அவரை வந்து வி நீட் டு, இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் அவர் ஐடியாஸ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்ற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்க எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்க அதையும் நீங்க வந்து கவனமா, யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபி, அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் அந்த வே தி வர் ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன், திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ். And as always, assistant directors and assistant, all the எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ஸ், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் a big success. Thank you very much. ரொம்ப நன்றி சார். And as I said, GV 20